மென்டல் அபிலிட்டியில் நம்ம எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃபோட கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து நம்ம ஹச்சிஎஃப் பார்த்தோம், அதாவது மீப்போ வே பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம மீப்போ மே அப்படின்னு சொல்கிற மீசி மே அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். மீசி மேனாலும் மீப்போ மேனாலும் ஒன்று தான், அதான் பற்றி பார்க்க போகிறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களோட மீசி மே காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 72, 108, 2100 3 நம்பருக்கும் மீசி மேவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்க நம்பரை எடுத்து எழுதிக்கிறோம். 72, 108, 2100 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து எதை வச்சு வகுத்து பார்க்குறோன்னா 2 வச்சு வகுக்கிறோம். 2 வச்சு வகுத்தா எப்படி வருது? முதல்ல 7 இருக்கா, 72ல் 7ன்ற நம்பரை பார்ப்போம். 7ல் எத்தனை டைம் வந்து 2 வருது? 2 3 6 2 3 6 வரும். மிச்சம் என்ன வருது? 1 வருது. 1 வருது. என்ன பண்ணுறோம்? மிச்சம் வந்து 1 வருது. அடுத்தது 2 வந்து 12 வந்து 2ஆல் வகுத்தா என்ன வரும்னா 6 வருது. ஸோ என்னென்னா 36 அப்படின்னு ஆன்சர் வந்துடுது. சரியா? அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம்? 108 வகுக்க போகிறோம் 2ஆல். 108 வகுத்தா என்ன வரும்? முதல்ல 1 எடுத்து பார்க்குறோம். 1ல் 2 வராது. ஸோ பக்கத்தில் இருக்க 0வும் எடுக்கிறோம். 10ல் வந்து 2 வருமா? 10ல் வந்து 2 எத்தனை டைம் வரும்னா 5 தடவை. 2 5 என்ன வரும்? 2 5 வந்து என்ன வருதுன்னா 10 அப்படின்னு வருதா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 5 வருது அப்படின்றதுக்காக கீழே 5 போடுறோம். மேலே வந்து என்ன மிச்சம் 8 இருக்குது. 8 வந்து எத்தனை தடவை வகுக்கலாம்? 2ஆல்னா 4 தடவை. அதனால் 54 அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு. அடுத்தது எங்கே போகிறோன்னா 2100. 2100 பக்கம் போனீங்கன்னா 2100 2ஆல் வகுக்கிறோம். 2ஆல் வகுத்தா ஃபஸ்ட்டு என்ன வரும்னா 2 வந்து 2 1ஆல் போட்டால் 2 1 2 வருதா? மிச்சம் என்ன வருது? 1 வருது. இப்போ 1 வந்து என்னென்னா 2ஆல் வகுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம்? மேலே ஒரு 0வை போட்டு என்ன பண்ணுறோம்? கீழே வந்து இந்த 0வை எடுத்துக்கிறோம். எடுத்தால் என்ன வருது அப்படின்னா இது வந்து 10 வந்து 2ஆல் வகுக்க முடியுமா? 10 2ஆல் வகுக்க முடியுன்றதால என்ன பண்ணுறோம்? 5 போடுறோம். 5 போட்டால் என்ன வருது? 10 அப்படின்னு வந்துடுது. கீழே வந்து என்னென்னா 10ம் 10ம் கேன்சல் ஆகி 0 அப்படின்னு ஆகிடும். இந்த மேலே வந்து ஒரு 0 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல, அதை வந்து ஈவில் ஆட் பண்ணுறோம். இப்போ 1050 அப்படின்னு வரும். 2100 2ஆல் வகுத்தா 1050 அப்படின்னு வரும். அதை எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்தது என்ன பண்ணுறோன்னா திரும்ப 2ஆம் வாய்ப்பாடால் பண்ணுறோம். 36 2ஆல் பண்ணால் என்ன வரும்? ஈஸியாக போட்டுடலாமா? 36 2ஆல் பண்ணால் முதல்ல 3 இருக்குது, அதை பார்த்தா 2 வந்து 1ஆல் பண்ணால் வருமா? ஆனால் மிச்சம் 1 இருக்குது. 2 வந்து 8ஆல் பண்ணால் என்ன வரும்? 16 அப்படின்னு ஆன்சர் வருது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 54 பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தது 54 2ஆல் வகுக்க போகிறோம். முதல்ல 5 எடுத்து வகுத்தா என்ன வரும்? 2 2 என்ன வரும்? 4 வருமா? மிச்சம் வந்து என்ன இருக்குது? 1 மிச்சம் இருக்கும். 2 7 என்ன வரும்? 14 அப்படின்னு வந்துடும். அதனால் 27 அப்படின்னு வரும். 1050 இதை வந்து 2ஆல் வகுத்தா என்ன வரும்? முதல்ல 1ல் வந்து 2 வராது. அதனால் 10 அப்படியே எடுத்துக்கிறோம். 10ல் எத்தனை தடவை 2 வருதுன்னா 5 தடவை வருது. ஸோ 2 5 10 அப்படின்னு போடுறோம். அடுத்தது 5 எடுத்து பார்க்குறோம். 5ல் வந்து எத்தனை தடவை 2 வருதுன்னா 2 2 என்ன வரும்? 4ன்னு வருமா? அதனால் கீழே 2 போடுறோம். 4 வந்து போயிடும். 5லேருந்து 4 போச்சுன்னா மிச்சம் 1 இருக்கும். 2 5 என்ன வருதுன்னா 10 அப்படின்னு வந்திருக்கு. சரியா? 525 அப்படின்னு வந்துருச்சு கீழே. அடுத்தது என்ன பண்ணுறோம்? 3ஆம் வாய்ப்பாடில் பண்ண போகிறோம். 3ஆம் வாய்ப்பாடில் பண்ணால் 18 27 525 3ஆம் வாய்ப்பாடில் பண்ண போகிறோம். 3ல் பண்ணால் என்ன வரும்னா 18 வந்து 3ஆல் வந்து வகுத்தா என்ன வரும்னா 6 அப்படின்னு வரும். 3 6 18. அது மாதிரி 27 வகுத்தா என்ன வரும்னா 3 9 27 ஆகிறனால எடுத்து போட்டுக்கிறோம். 525 3ஆல் வகுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். வகுக்க முடிகிறதால என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு 5 எடுத்து பார்க்குறோம். 5ல் ஒரு தடவை வரும் அப்படின்றதால 1 போட்டிருக்கோம். மிச்சம் வந்து 2 இருக்கும். 3 7 என்ன வரும் அப்படின்னா 3 7 21 வருமா? அதனால் வந்து என்னென்னா 21 அப்படின்னு போடுவோம். 22 அப்படின்னு நம்மள்ட்ட இருக்குது. அதனால் 21 கழிச்சா அதுலேருந்து 1 அப்படின்னு பேலன்ஸ் இருக்கும். இப்போ 15ல் வந்து எத்தனை தடவை 3 வரும் அப்படின்னா 5 தடவை வரும். அதனால் கீழே 5 அப்படின்னு போட்டிருக்கோம். 175 அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடுத்த ஸ்டெப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3ஆல் திரும்ப வகுக்கலாம். வந்து 3ஆல் வகுத்தா என்ன வரும்? 3 2 6 3 2 6 அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது 3 3 என்ன? 9 அப்படின்னு வந்துடும். 175 3ஆல் வந்து என்னென்னா வகுக்க முடியாது. அதனால் அப்படியே எடுத்து போட்டிருக்கோம். இது எப்படி எல்சிஎம் பொறுத்த வரைக்கும், அதாவது மீப்போ மேவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 1ன்னு வர வரைக்கும் நம்ம வகுத்துக்கிட்டே போகணும். சப்போஸ் வந்து ஒரு நம்பர் வந்து அதால் வகுக்க முடியல, 2 நம்பர் வகுக்க முடியல, ஒரே ஒரு நம்பரை மட்டும்தான் வகுக்க முடியுது ஒரு நம்பரை போட்டு அப்படின்னாலும் நம்ம வகுத்துக்கிட்டே போகணும். நம்மளுடைய கண்டிஷன் என்னென்னா கடைசியில் 1 வரணும். அது வரையும் நம்ம வகுத்துக்கிட்டே போகணும். அதான் கண்டிஷன்.
அடுத்தது என்ன பண்ணுறோம், 2 3 175ன்னு வந்துருச்சு. இப்போ 2 வந்துருச்சு, அதனால் ரெண்டாம் வாய்ப்பாடில் தான் வகுக்க முடியுன்றதால 2 வச்சு வகுத்துக்கிறோம். 2 போட்டு வகுத்துட்டோமா, போட்டால் என்ன வருது, நான் கீழே 1 3 175 அப்படின்னு வரும். சரியா? அடுத்தது என்ன பண்ணுறோம், 3ஆம் வாய்ப்பாடில் போட்டால் 1 1 175 அப்படின்னு ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், 175 வந்து 5ஆல் பண்ணியிருக்காங்க, 35 அப்படின்னு வந்திருக்கு. திரும்ப 5ஆல் பண்ணால் 7ன்னு வரும். திரும்ப 7ஆல் பண்ணால் 1 1 1 எல்லாமே கடைசியில் 1 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் பக்கம் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் எடுத்து எழுதுகிறோம். எல்லா நம்பர்ஸையும் எடுத்து பெருக்கல் எழுதுகிறோம். மீசிமா ஈக்குவல் டு 2 2 2 போட்டோமா, ஃபஸ்ட்டு 2 × 2 × 3 × 3 × 2 × 3 × 5 × 5 × 7 அப்படின்னு போட்டோமா. 4 × 9 × 6 × 25 × 7 அப்படின்னு எடுத்து போட்டிருக்கோம். சரியா? இப்போ 4 × 9 என்னென்னா 36 அப்படின்னு பெருக்கி எழுதியிருக்கோம். 6 × 25 150 அப்படின்னு பெருக்கி எழுதியிருக்கோம். சைடில் வந்து நான் அதை போட்டிருக்கேன். × 7 அப்படின்னு போட்டிருக்கோமா, ஈக்குவல் டு 37,800 அப்படின்னு ஆன்சர் வருது. கொடுக்கப்பட்ட எண்களுடைய மீசிமா எவ்வளோ அப்படின்னா 37,800 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம அடுத்த சம் போகலாம். அடுத்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2/3 × 3 ஸ்கொயர் × 5 × 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அடுத்தது 2/4 × 3/4 × 5 ஸ்கொயர் × 7ன்னு கொடுத்துருக்காங்க. கடைசி வரிசை 2/5 × 3 க்யூப் × 5 க்யூப் × 7 ஸ்கொயர் × 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட மீசிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல கொடுத்துருக்க எல்லா வரிசையும் எடுத்து எழுதுங்க. 2 க்யூப் × 3 ஸ்கொயர் × 5 × 11 எல்லாத்தையும் 3 வரிசையும் எடுத்து எழுதிக்கிட்டோமா. 3 வரிசையும் எடுத்து எழுதிக்கிட்டு இங்கே என்ன கண்டிஷன் அப்படின்னா, கொடுத்துருக்க முதல்ல 2 கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 2ல் எந்த வரிசையில் இந்த பவர் அதிகமாக இருக்குது அதை எடுத்து எழுதிக்கணும். அதான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, 3 வரிசையிலையும் கொடுக்காம ஒரு நம்பர் வந்திருக்கு, 2 வரிசையில் மட்டும் தான் ஒரு நம்பர் வந்திருக்கு அப்படின்னாலும் அந்த 2 வரிசையில் எதில் அதிகமான டிகிரி இருக்கோ எடுத்து எழுதிக்கணும். சப்போஸ் 2 வரிசையிலுமே இல்லை, ஒரே ஒரு வரிசையில் தான் நம்பர் வந்திருக்குனாலும் அந்த நம்பர் வந்து அந்த வரிசையில் எந்த டிகிரியில் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். சரியா? இப்போ 2ல் பாருங்கள், 2ல் எது இருக்கிறதுலே அதிகமாக இருக்குன்னா 2/5 அதை எடுத்து எழுதியாச்சு. 3 பார்த்தீங்கன்னா 3ல் எது அதிகமாக இருக்குன்னா 3/4 அதை எடுத்து எழுதியாச்சு. 5ல் பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் 5 க்யூப் அப்படின்னு 3 இருக்குது. 5 க்யூப் தான் பெருசு, அதனால் அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். 7 பார்த்தீங்கன்னா 2 வரிசையில் தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம எடுத்து எழுதணும்னு நம்ம பார்த்தோம்ல, அதனால் 7ல் எது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயர், அதனால் அதை எடுத்து எழுதியிருக்கோம். அதாவது 11ல் பார்த்தீங்கன்னா 2 வரிசையில் தான் இருக்குது, பட் இருந்தாலும் எடுத்து எழுதுகிறோம். 11 வந்து என்னென்னா இது ஸ்கொயர்லாம் இல்லை, ஒரே ஒரு டிகிரி தான் இருக்குது, அதனால் 11 அப்படின்னு அப்படியே எழுதிக்கிட்டோம். ஓகே, இப்போ மீசிமா வந்து கொடுக்கப்பட்டதோட மீசிமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/5 × 3/4 × 5/3 × 7 ஸ்கொயர் × 11 அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சராக வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்க வரிசையை எடுத்து எழுதிக்கிட்டு அப்படியே எதுக்கு வந்து வேல்யூ டிகிரி அதிகமாக இருக்கோ அதை எடுத்து எழுத வேண்டியதான். இன்னொன்று என்னென்னா, 3 வரிசையில் கொடுக்காம 2 வரிசையில், ஏதாவது 2 வரிசையில் தான் இருக்குது, ஏதாவது ஒரு வரிசையில் தான் இருக்குன்னாலும் அந்த நம்பரை வந்து என்ன பண்ணணும்னா இங்கே எடுத்து எழுதணும். இது வந்து முக்கியமான விஷயம். ஓகே நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு முக்கியமான ஃபார்முலா நம்ம படிக்கணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, மீப்போவ பெருக்கல் மீசிமா ஈக்குவல் டு கொடுக்கப்பட்டுள்ள இரு எண்களின் பெருக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட ஒரு 2 எண் கொடுத்துட்டாங்கன்னா அதோடைய பெருக்கலும் அதோடைய மீப்போவ மற்றும் மீசிமாவோட பெருக்கலும் என்னென்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி எழுதலாம்னா கீழே கொடுத்துருக்க மாதிரி எழுதலாம். மீசிமா ஈக்குவல் டு ஒரு எண் × மற்றொரு எண் டிவைடட் பை மீப்போவ. 2 எண்ணை கொடுத்துருக்காங்கன்னா அந்த எண்ணை டிவைடட் பை அதோடைய மீப்போவ, அதை வந்து மீப்போவால் வகுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மீசிமான்னு கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீப்போவ வேணும் அப்படின்னா 2 எண்ணை வந்து பெருக்கிக்கிட்டு கொடுத்துருக்க 2 எண்ணை பெருக்கிட்டு கீழே மீசிமாவால் வகுத்தா என்ன வரும், நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க வேண்டிய மீப்போவ வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம எங்கே பார்க்க போகிறோன்னா 6வது சம் என்ன பார்க்க போகிறோன்னா, இரு எண்களின் மீப்போவ மற்றும் மீசிமா முறையே என்ன இருக்குன்னா 12 மற்றும் 144 அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. மீப்போவ 12, மீசிமா 144 அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. ஒரு எண் 36 எண்ணில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா?
இப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அப்படியே போட வேண்டியதான். மீப்போவோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க 12. மீசிமாக்கு என்ன கொடுத்துருக்காங்க 144. ஒரு எண்ணோட மதிப்பு வந்து 36 கொடுத்துட்டாங்க. மற்றொரு எண் என்னன்னு நமக்கு தெரியாது. அப்படியே கொடுத்துருக்க ஃபார்முலா வச்சு எழுத வேண்டியதான். மீப்போவா இன்ட்டு மீசிமா ஈக்குவல் டு என்னது, கொடுக்கப்பட்ட இரு எண்களின் பெருக்கல்னு எழுதியிருக்கோமா, அதனால் 2 எண்களை வந்து என்னென்னா பெருக்கலை எடுத்து எழுதுகிறோம். இந்த பக்கம் மீப்போவா 12 கொடுத்துருந்தாங்க, எடுத்து எழுதியிருக்கோம். மீசிமா என்ன கொடுத்துருந்தாங்க 144 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, அதையும் எடுத்து எழுதிக்கிறோம். சரியா? அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள 2 எண்களோட பெருக்கல்னா ஒரு எண்ணோட மதிப்பு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க 36. இன்னொரு எண்ணு தெரியாது, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்றது ஏன்னு நம்ம சும்மா எடுத்திருக்கேன் நான். சரியா? அடுத்தது 12 × 144 ஈக்குவல் டு 36 × ஏ அப்படின்னு வந்திருக்கு. ஏவை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாமா, ஏன்னா ஏதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் 12 × 144 டிவைடட் பை 36 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். சரியா? அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து கேன்சல் பண்ணுறோம். அடுத்தது 12 36 கேன்சல் பண்ண முடியும், அதனால் கேன்சல் பண்ணியிருக்கோம். 12 1 12 12 3 36 அப்படின்னு கேன்சல் பண்ணியிருக்கோம். 144/3 போட்டால் என்ன வரும்னா 48 அப்படின்னு ஆன்சர் வரும். ஏஸ் ஈக்குவல் டு 48 அப்படின்றது தான் ஆன்சர். அப்போனா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னொரு எண், ஒரு எண் வந்து 36 கொடுத்துருந்தாங்க, மற்றொரு எண்ணோட மதிப்பு என்னென்னா 48 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் எழுதியிருக்கோம். டி ஈக்குவல் டு 48 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். சரியா? ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட கண்டினியூவேஷன் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.